எங்களின் உயிருக்கு மேலாக நாங்கள் நேசிக்கின்ற உறவுகள் அனைவருக்கும் அன்பு நிறைந்த வணக்கம். வரலாற்று காலம் தொட்டு தமிழ் பேரினத்தை நமது பாட்டன்கள் சேர சோழ பாண்டியருக்கு பிறகு தமிழர் ஆளாததால் ஒரு தாழ்வு மனப்பான்மையில் உளவியல் நோயில் சிக்கி தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்கிற அந்த உளவியல் நோயில் சிக்கி அடிமைப்பட்டு போனார். அவனிடத்திலே இருந்த போர்க்குணம் செத்து போனது. உலகத்தில் மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்ற பழமொழியை வைத்தார். தமிழன் இக்கரைக்கு அக்கறை பச்சை என்ற பழமொழியை வைத்தார். அப்படி தாழ்வு மனப்பான்மையால் தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற தமிழ் தேசிய இனத்தை, உலகத்தின் தலை சிறந்த இனத்தை, மூத்த குடியை மீட்சியுற வைக்கிற, எழுச்சியுற வைக்கிற ஒரு புரட்சிகர அரசியல் தான் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் முன்னெடுக்கிற அரசியல். இயேசு பிறந்து 500 ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஆங்கில மொழி உருவாகிறது. இயேசு பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழனுடைய தொன்மை இலக்கண நூலான தொல்காப்பியம் இருக்கிறது. ஒரு மொழி இலக்கிய வளம் கண்டு இலக்கணம் காண்கிறது என்றால் அது எவ்வளவு ஆழமான தொன்மையான மொழி என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். எது ஒன்றையும் சந்தேகி என்றான் மார்க்ஸ். 1000 ஆண்டுகளில் அவன் தலை சிறந்த சிந்தனையாளன் என்று உலக மக்களால் போற்றப்படுகிறார்கள். ஏன் என்ற கேள்வி எதற்கும் கேட்பீர், எப்படி என்ற விளக்கம் யாவற்றுக்கும் எழுப்புவீர் என்று கிரேக்க ஞானி சாக்ரட்டிஸ் சொல்கிறார். இவர்கள் பரம்பரையே பிறப்பதற்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் மூதாதை தமிழ் மறையோன் வள்ளுவ பெருந்தகை எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று வாழ்கிறார். எந்த வேதமும் எந்த மறையும் கற்பிக்கல, தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூறும் அறிவு என்று கல்விக்கு அதிகாரம் வைத்து 10 பாக்களை ஏற்றிய பெருந்தகை எங்கள் வள்ளுவ பெருந்தகை. உழவை பாடிய ஒரு மறை கிடையாது. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவர் எல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று பாடுறார். என் அன்பிற்குரிய மக்களே, உலகத்தில் மிகவும் அறிவார்ந்த ஒரு தமிழ் சமூகம், மிக பெருமையோடு வாழ்ந்த தமிழ் சமூகம், அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலத்தில் எகிப்திலே நைல் நதியிலே அணையை கட்ட போராடி தோற்று போன காலத்தில் ஓடி வருகிற காவிரி நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்திவிட முடியும் என்று 1800 ஆண்டுகளுக்கு முன்பே அணையை கட்டி நிறுத்தியவன் நமதருமை பெரும்பாட்டன் கரிகால் பெருவள சோழன் என்பதை எவர் மறந்துவிட முடியாது. இன்றைக்கும் 1000 ஆண்டுகளை தொட்டும் அசைக்க முடியாத உறுதியோடு வானத்தை உரசி கொண்டு நிற்கிற பெருவுடையார் கோயிலை கட்டி எழுப்பியவன் நமதருமை பெரும்பாட்டன் அருண்மொழி சோழன் என்பதை நாம் பெருமையோடு நினைவு கூற வேண்டும். ஒரு பெருமை மிக்க பேரினத்தின் மக்கள், உலகிற்கு அறிவியல், நாகரிகம், தொழில்நுட்பம், கலை, இலக்கியம், பண்பாடு எல்லாவற்றையும் கற்பித்துக் கொடுத்த மக்கள், கற்றுக் கொடுத்தவர்கள். எல்லோரும் மனிதநேயவாதிகளாக இருந்தார்கள். தமிழன் மனிதநேயவாதி இல்லை, அவன் உயிர்நேயவாதி. வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று
நமது அருமை பெரும்பாட்டன் வள்ளலார் பாடுகிறார். பயிருக்கு உயிர் இருக்கிறது என்று வாடினேன் என்று வாடுகிறார். அது உயிர் நேயத்தை காட்டுகிறது. கல்லு மாவிலே எல்லோரும் கோலம் போட்டார்கள். அது ஈக்கும் எறும்புக்கும் இரையாக இருக்காது என்று அரிசி மாவிலே கோலம் போட்டவன் தமிழன். உயிர் நேயத்தை காட்டுகிறது. ஒரு மனிதன் கேட்டு கொடுப்பது சிறந்த கொடை அல்ல. ஒருவன் கேட்கும் போது, யாசிக்கும் போது, கையேந்தும் போது தன் தன்மானத்தை இழந்து விடுகிறான். அதனால் அது சிறந்த கொடை அல்ல. கேட்காமல் கொடுப்பது சிறந்த கொடை. அதுவும் கேட்கிற திறனற்ற உயிர்களுக்கு கொடுப்பது மாபெரும் கொடை. அப்படி உலக வரலாற்றிலேயே பாரியும் பேகனம் தான், நமதருமை மூதாதைகள் தான் கேட்க திறனற்ற முல்லை கொடிக்கு தேரையும் கேட்க திறனற்ற மயிலுக்கு போர்வை கொடுத்த பெருந்தகைகள் நமதருமை பெரும்பாட்டங்கள். உயிர் நேயத்தை காட்டுகிறது. உயிர் நேயத்தை காட்டுகிறது. பகவத்கீதையிலே கிருஷ்ண பரமாத்மா நானே 4 வித வர்ணாசிரம தர்மத்தையும் படைத்தேன் என்று சொல்றார். பிரம்மன் தலையில் இருந்து பிராமணர்களை, தோளில் இருந்து சத்திரியர்களை, தொடையில் இருந்து வைசிரியர்களை, காலில் இருந்து நான் சூத்திரர்களை படைத்தேன் என்று சொல்றார். இனி நானே நினைத்தாலும் இந்த பாகுபாட்டை, இந்த வேறுபாட்டை மாற்ற முடியாது என்று சொல்றார். ஆனால் தமிழன் மறை உலக பொதுமறை. பைபிள் கிறிஸ்தவர்களுக்கானது, குர்ஆன் இஸ்லாமிய பெருமக்களுக்கானது, பகவத்கீதை இந்து மக்களுக்கானது. ஆனால் உலகத்தில் வாழ்கிற எல்லாருக்குமான ஒரு பொதுமறையை தந்தவன் தமிழ் மூதாதை வள்ளுவர் பெருந்தகை. நமது அருமை பெரும்பாட்டன் பாடுகிறான், பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்று பாடுகிறான். எல்லா மனிதருக்கும் பிறப்பு ஒரே மாதிரி என்று பாடல, எல்லா உயிருக்கும் பிறப்பு ஒரே மாதிரி ஒக்கும் என்று பாடுறான். சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான். தலைக்கு தொப்பி தைக்கிறவன் உயர்ந்தவன், காலுக்கு செருப்பு தைக்கிறவன் தாழ்ந்தவன் என்று செய்கிற தொழிலில் பெருமை சிறுமை பாராட்டி வேறுபாடு பார்க்காதே என் அன்பு பிள்ளைகளை என்று பாடுகிறார். உயர்ந்த நெறியை உலகத்துக்கு தந்தவன் தமிழன் என்பதை அன்பு பிள்ளைகள் சிந்தித்து பார்க்கணும். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள்ளெல்லாம் தலை என்கிறார். எல்லா மனிதர்களும் இருந்து விருந்து உண்டு வாடுங்கள் என்று சொல்லல, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்று சொல்றான். ஆடு மாட்டுக்கு தண்ணி வை, இற வை, கொக்கு குருவிக்கு இரவோடு, எறும்புக்கு இறையா இருக்கட்டும், எல்லா உயிருக்கும் கொடுத்து வாடுங்கிறான். அதுல என்ன தெரியுது? தமிழன் மனிதநேயவாதி அல்ல, உயிர் நேயவாதி. எனவேதான் உங்கள் பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சியின் அரசியல் அனைத்து உயிர்களுக்குமானது, கட்சி எல்லா மக்களுக்குமானது, தலைமை அதிகாரம் எப்போதும் தமிழனுக்கானது என்ற முழக்கத்தை முன்வைத்து இந்த கட்சியை கட்டி எழுப்புறோம். கேட்கலாம், என்ன தமிழர் நாட்டை தமிழர் ஆளணுங்கிறானே சீமான் அப்படின்னு. அதான் அவரவர் வீட்டில் அவரவர் வாழ்வதும், அவரவர் நாட்டில் அவரவர் ஆள்வதும் அடிப்படை தர்மம், அடிப்படை உரிமை. நாங்க முதலமைச்சராக இருந்தா நீ ஜல்லிக்கட்டுக்கு தடை போட்டுவியா? ஒரே கேள்வி, போற்றுவியா? போற்றுவியா? ஆத்துமண நலி பண்ணி வித்துருவியா? ஏரிகளை எல்லாம் தூத்துட்டு வீடு கட்டிடுவியா? என் நாடு, என் மக்கள், என் மரம், என் செடி, என் கொடி, இது என் மலை, என் மணல் என்று நேசிக்க ஒரு தலைவன் இல்லாததால் இது நாசமா போச்சு. அறிவார்ந்த எனது மக்கள், என் அன்பிற்கினிய தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும். தகப்பன் இல்லாத வீடு எப்படி தட்டுக்கட்டு நிற்குமோ அப்படி தலைவன் இல்லாத நாடும் இனமும் தட்டுக்கட்டு நிற்கும். இதை புரிந்து கொள்ளணும். என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனாக இருக்க முடியாது, என் வழி உணராதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாது. இதுதான் தத்துவம். தகப்பன் என்பவன் என்னை பெத்தவனாக இருக்கணும், தலைவன் என்பவன் என் ரத்தவனாக இருக்கணும். இதுதான் தத்துவம். தமிழர் நாட்டை தமிழரை ஆளணுங்கிறது என்னோட விருப்பம் இல்ல, என் பரம்பரை மூதாதையர்களின் கனவு. நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மையாக்கி கொள்ளல் என்று என் மறை பாடுது. வள்ளுவ பெருந்தகை பாடுறான், உன் வீட்டையும் நாட்டையும் நீயே ஆள்வது போல பார்த்துக்கொள், அதுதான் நல்ல ஆண்மகனுக்கு அழகு என்றான். நாங்கள் ஆண்மை கொண்ட இனத்தின் மக்களா இல்லையா? இதான் எங்களுக்கு இருக்கிற கேள்வி. உலகத்தை கட்டி ஆண்ட ஒரு பேரினத்தின் பிள்ளைகளுக்கு உள்ளங்கை அளவு நாட்டால துப்பு இல்லையா?
பாரு நாட்டை. ஊழல் லஞ்சம் இந்த நாட்டுல வார்த்தையிலே இருக்காது. பசி பஞ்சம் காதலே விடாது. அறவே மாத்தி காட்டிடுவோம். பெருங்கனவோடு நிக்கிற தலைவனின் பிள்ளைகள் நாங்கள் அதை விரும்பி வர்றோம். வலியோர் சிலர் எளியோ தம்மை வகையே புரிகிறதா. மகராசர்கள் உலகாளுதல் நிலையாம் எனும் நினைவா. உலகால உனது தாய் மிகு உயிர்வாதை அடைகிறார். உதவாதி நீ ஒரு தாமதம் உடனே விழி தமிழா என்று எங்களை எழுப்புகிறான் எங்கள் புரட்சி பாவலன் பாரதிதாசன். செந்தமிழை செந்தமிழ் நாட்டை சிறை மீட்க நம் தமிழர் உள்ளத்தில் வையம் நடுங்கும் வெந்தனால் ஒன்று விரைந்து வளர்ந்தது என்று குந்தி குரலெடுத்து கூவாயோ கரும்புயிலே என்று கூவுகிறான். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே பொங்கிடுக வாய்மை பொழிந்திடுக என்றே நீ செங்கதிர் சீர்க்கையால் பொன்னள்ளி பூசிய கங்குல் நிகழ்த்த கருங்குயிலே கூவாயோ என்று கூறுகிறான். பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா? பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா? எண்டிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா? எங்களுக்கு இங்குற்ற நரிகளால் தொல்லையா என்று கட்சிக்கிறான். அவன் தான் சொல்றான், அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவாய்கிறான். வெறும் தரையில மட்டும் இல்லடா அதிகாரம். அலை மாகடல் நிலம் வான் எல்லாத்திலையும் அதிகாரத்தை நிறுவு. எப்படி நிறுவனியா? நிறுவனா என் பாட்டன் அருண்மொழி சோழனும் அரசேந்திர சோழனும் அலை மாகடல் அதிகாரம் நிறுவனா, நிலம் எல்லாத்திலும் அதிகாரத்தை நிறுவனா. ஆனா அவன் பேரன் என்ன அன்பு தலைவன் மேதகவி பிரபாகரன் அலை மாகடலிலும் நிலத்திலும் வானிலும் அதிகாரத்தை நிறுவனா. அவனே சொல்றான், அதிகாரத்தை நிறுவு. இடையூறா ஏதாவது வருதா? கொலை வாழினை இடடா மிக கொடியோர் செயல் அறவே குகைவாழ் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழா என்று சொல்றான். அவன் தான் கிளப்புறாங்கல பண்ண பழகடா பச்சை படுகொலை பைந்தமிழ் இனத்திற்கு உயிரடா விடுதலை என்று கிளப்புறாங்களே. எந்திராங்க நாங்களா கனவு கண்டதெல்லாம் நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் என்று முரசறைவாய் குறுக்கில் முளைத்திட்ட அயலார் ஆட்சி கூண்டோட போயிற்று கொட்டடா முரசம் என்று முழக்கத்தை முன்வைத்து எழுப்பிய புரட்சி பாவலன் பாரதிதாசன் அவர்கள். அவன் கனவு அதை நிறைவேற்றவன் பிள்ளைகள் துடிக்கிறோம். கெஞ்சுவதில்லை பிறர்வா அவசை கேட்டினுக்கும் அஞ்சுவதில்லை மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை என்ற பாவலரேறு பெருஞ்சித்தனார் கண்ட கனவு. தமிழர் நிலத்தை தமிழர் ஆண்டிருந்தால் இப்படி கல்வி வியாபாரமாக இருக்குமா? குடிநீர் விற்பனைக்கு வந்திருக்குமா? என் நிலத்தடி நீரை உறிஞ்சி நீ வித்திருப்பியா? என் மலைகளை கல்குவாரின்னு வெட்டி ஏத்தி இருப்பியா? நீ எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிட்ட. நாளைக்கு இந்த பிள்ளைகள் நாங்க ஆட்சிக்கு வந்தா மரம் நட்டு வளர்த்துருவோம். நீர் உறிஞ்சி வித்துட்டான், சரி அவனை விரட்டி விட்டு தேக்கி வச்சுட்டு போவோம். ஆனா மலையையும் மணலையும் நாங்க எப்படி சேர்க்கிறது, எப்படி உருவாக்குறது? மலையை யார் படைப்பா? மணலை யார் உருவாக்குவா? அறிவியல் விட வளர்ந்திருக்கே. ரத்தத்தை எந்த மருத்துவம் உருவாக்குவான்? அதுபோலதான் இது. எல்லா வளங்களையும் திருடி தின்ன கொள்ளைக்காரர்களிடத்திலே என் தாய் நிலம் சிக்கிக் கொண்டு தவிக்கிறது. இதை மாற்றுவதற்கு உங்கள் பிள்ளைகள் துடிக்கிறோம். எல்லாம் கிண்டல் அடிக்கிறான், நக்கல் அடிக்கிறான். இந்த நாங்க வந்திருக்கிறது இந்த ஜெயலலிதாவை வீழ்த்தி கருணாநிதியை கொண்டு வரதோ, கருணாநிதியை வீழ்த்தி ஜெயலலிதா கொண்டு வரதோ இல்ல. எங்கள் கனவு ஆள் மாற்றம் அல்ல, ஆட்சி மாற்றம் அல்ல, அமைப்பு மாற்றம், அடிப்படை மாற்றம், அரசியல் மாற்றம் எங்களுடைய கனவு. மொத்தமாகவே மாற்றிடுறது, மொத்தமாகவே இந்த சிஸ்டமே பேத்து போட்டுறது. ஐயா மோடி மாதிரி இல்ல, ஒரு நோட்டை மாத்திட்டு நாட்டையே மாத்திட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிற ஆள் நாங்க இல்ல. ஒரு தாளை மாத்தி பயனில்லை ஐயா, தத்துவத்தை மாத்தணும். என்ன தத்துவம்? தனியார்மய, தாராளமய, உலகமய பொருளாதார கொள்கையை மாத்தாம நீ ஊழல் லஞ்சத்தை கருப்பு பணத்தை ஒழிக்க முடியாது. ஓட்டுக்கு காசு கொடுப்பதை தடுக்காத வரை ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க முடியாது. மக்கள் காசுல விளம்பரம், காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டா காசை கொடுத்தா ஓராண்டு சிறைன்னு எத்தனை பேர் சிறைப்படுத்தப்பட்டிருக்கான்?
ஒருத்தனை பிடிக்கல இந்த அதிகாரம், இந்த தேர்தல் ஆணையம். காசு கொடுக்கும் போதோ வாங்கும் போதோ ஒருவராவது கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டிருக்காரா? இல்ல. ஆனா பறக்கும் பட அது என்ன செய்யும்? சாலையில போறேன் வரவனை பிடிக்கும். யார் பிடிபடுறவன்? வேளாண் குடிமகன். 10 மிளகா மட்டும் எடுத்துட்டு பணத்தை கொண்டு போவான், பறிச்சுக்கிடுவேன். இந்த சிறு வணிக பெரு வணிகத்தில இருந்து போய் வாங்கிட்டு ஒரு வாரத்துக்கு சரக்கு எடுத்துட்டு வர காசு கொண்டு போவான், பறிச்சுக்கிடுவேன். அப்பாவை ஆஸ்பத்திரி சேர்த்துட்டு பணத்தை கட்டலான்னு கொண்டு போவான், பறிச்சுக்கிடுவேன். இதுவா இந்த திருப்பரங்குன்றத்துல காசு கொடுக்கல, இப்போ கொடுக்கல. தஞ்சாவூர் அரவக்குறிச்சியில காசு அதிகமா கொடுத்துட்டாங்கன்னா நிறுத்தினீங்க, இப்ப கொடுக்கல. அதை தடுக்கணும். ஊழலின் தொடக்கமே ஓட்டுக்கு காசு கொடுக்கறதா. 100 கோடி செலவழிச்சு ஒருத்தன் தேர்தலில் வென்று பதவிக்கு போனான்னா 100 கோடி 1000 கோடி மாத்தவனுக்கு தான் வேலை செய்வான். முதலீடு செய்கிறவன் லாப தேவைக்கு செய்வானா, மக்கள் சேவைக்கு செய்வானா? இந்த அடிப்படை புரிதல் வேணா. இந்த நாட்டின் தேர்தல் அமைப்பு முறையிலேயே மாற்றம் வரணும். இவ்வளவு பெரிய அதிகார நிர்வாக கட்டமைப்பு வைத்திருக்கிற ஒரு அரசு, ஒரு நாடு ஓட்டுக்கு காசு கொடுக்கிறது நிறுத்த முடியாதா? ஒரு நொடி 100 பேர் 200 பேரை பிடிச்சு காசு கொடுக்கும்போது வாங்கும்போது தூக்கி 1 வருஷம் சிறைன்னு உள்ளதுக்கு போட்டா அச்சம் வரவே அடங்கி போயிடுவான். எதுக்குடா பிரச்சனை? எங்க இருந்து தொடங்குது? உடனே இதை ஊழல் லஞ்சத்தை நான் ஒழிச்சுக்கிடுவேன். எங்கிட்டு ஒழிக்கிறது? எங்க ஒழிக்கிறது? ஒருத்தன் போட்டிருக்கான், அவன் தம்பி ஒரு ஐயா போய் இன்னொரு ஐயாட்ட பேசிட்டுக்கிறாரு. உங்க பையன் என்ன செய்யறாரு? பெரிய பையன் இந்தியன் பேங்க்ல, சின்ன பையன் ஐசிஐசில, அப்புறம் இன்னொரு பொண்ணு அது ஆக்சிஸ் பேங்க்ல. பரவாயில்ல, எல்லா பிள்ளைகளையும் வேலையில நல்லா செட்டில் பண்ணிட்டு ஒரு கேப்னு வைத்தறிச்சல கலப்பாதையா செல்லா நோட்டை மாத்துறதுக்கு வரிசையில் நின்றுட்டு இருக்காங்க என் பிள்ளைன்னு சொல்றாங்க. இப்படி எழுதிட்டு இருக்கான். இன்னொரு தம்பி போட்டிருக்கான், நாடு எப்படி இருக்குன்னு. முதல்வர் கை நாட்டுல, பிரதமர் வெளிநாட்டுல, மக்களும் நடுரோட்ல தவிச்சு போய் நிக்கிறான். தவிச்சு போய் அறிவார்ந்த மக்கள் இவ்வளவு பெரிய நிர்வாக கட்டமைப்புல எவன் கருப்பு பணம் இருக்குன்னு தெரியாதா? அவன் வீட்டுல வருமான வரி சோதனை போட்டு பணத்தை எடுக்கிறத விட்டுக்கிட்டு சிறுவாடு சேர்த்து சீலமுந்தான்ல முடிஞ்சு வச்சிருக்க மக்கள் பாதிக்கப்படுற மாதிரி பண்ணி கேவலம். இது ஒரு மாற்றம். பொருளாதார கொள்கையில மாற்றம் வரணும். எல்லாம் தனியார் மயம், கல்வி தனியார் மயம், மருத்துவ தனியார் மயம், சாலை தனியார் மயம், போக்குவரத்து தனியார் மயம், வானூர்தி தனியார் மயம், மின் உற்பத்தி தனியார் மயம், எல்லாமே தனிப்பெரும் முதலாளிகள்கிட்ட கொடுத்துட்டு அந்த முதலாளிகிட்ட பணம் குவியுது அப்படின்னா இது பைத்தியக்காரத்தனமா இல்லையா? ஒரு தத்துவத்தை மாற்று. நாங்க மாத்திரம் தற்சார்பு பசுமை பொருளாதார கொள்கையை முன்னெடுத்து வருகிறோம் நாம் தமிழர் பிள்ளைகள். உலகத்தில் எல்லாவற்றுக்கும் அடிப்படை வேளாண்மை. வயிறு, உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி, இதான் எங்களுடைய வேலை திட்டம். பசி வந்தா 10 பறந்துருங்கிறா எங்கள் அறிவு பெருமாட்டி அவை. மானம், குடிப்பிறப்பு, ஈகை, கல்வி, தொழில் முயற்சி, காமம் உள்ளிட்ட 10 உயர்ந்த பண்புகளும் பறந்து போயிருன்றா. பசிங்கிற வார்த்தையை இல்லாம ஒழிக்கணும். ஆனா என்னடா வழி? வேளாண்மை அரசு படி, கவர்மெண்ட் வேலை போட்டோம். வேளாண்மை செய்ததை விட்டு என் மக்கள் உளவியல் நோயில வெளியேறான். உலகத்துல எல்லா உற்பத்தி பொருளுக்கும் அவன் உற்பத்தி செய்யறவனே விலையை தீர்மானிக்கிறான். ஒரு குண்டூசி செய்யறவன், ஒரு பிளேட்டு கத்தி தயாரிக்கிறவன், இந்த குண்டூசி 5 ரூபாய்னா அவன் சொல்ற விலை தான். ஆனா விவசாயி ஒரு கரும்பை விளைய வைக்க 20 ரூபா ஒரு தட்டைக்கு. ஆனா சந்தையில் கொண்டு இறக்குனா 8 ரூபா அவன் கேட்கிறான். அவன் வாங்குற விலைக்கு தான் கொடுக்கணும், இல்லைன்னா காஞ்சி நாசமா போயிடும். 12 ரூபா நட்டத்துக்கு வீட்டுக்கு போறான், பால் தாளை குடிச்சிட்டு சுடுகாட்டுக்கு போறான். இதான் இங்க நடக்குது. இங்க இருக்கிறதா தக்காளி விளைய வைக்கிறான் ஒரு விவசாயி. 1 கிலோ விளைய வைக்க 10 ரூபா செலவாயிருது. அதுக்கு தண்ணி பாய்ச்சி, அதுக்கு களை எடுத்து, அதுக்கு உரத்தை போட்டு 10 ரூபா. கடைக்கு கொண்டு போறேன், அவன் 5 ரூபாய்க்கு கேட்கிறான். நான் திருப்பி கொண்டு போக முடியாது, அழுகி போகும் பொருள். நான் 5 ரூபாய்க்கு கொடுக்குறேன். திருப்பி நான் வீட்டுக்கு போறேன், என் பொண்டாட்டி சமைக்க தக்காளி இருக்கிறா, கடைக்கு வரேன், நான் வித்த தக்காளியே அவன் 10 ரூபாய்க்கு எனக்கு திருப்பி கொடுக்குறான். செத்து போறான் அந்த விவசாயி. எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு ஒரு என்ன பண்றான்? அரசு விவசாயம் செய்யுது, கவர்மெண்ட் வேலை. நீ ஏன் கஷ்டப்படுற? நீ திருப்பரங்குன்றத்துல இருந்து வெளியில மதுரைக்கு கூட வேலைக்கு வர வேண்டியதில்லை. இங்கே வேலை. இங்க என்ன இருக்கு அது வேலை. நெசவா அது அரசு பணி.
பானை செய்யறதா அரசு பணி. ஒண்ணு தெரிந்து கொள்ளுங்கள், நம்ம ஊருக்கு சட்டி இருக்குல்ல, குழம்பு சட்டி, 3 சட்டி 16,000 ரூபாய் 20,000 ரூபாய்க்கு விற்கிது அமெரிக்கால. நம்ம கருப்பட்டி 1000 ரூபாய் 1 கிலோ அமெரிக்கால. 3 முருங்கைக்காய் 1000 ரூபாய். 4 வேப்பங்குச்சி ஒரு பாலித்தீன் பையில போட்டு விற்கிறான். நம்ம வேப்பங்குச்சியில பல்லு விளக்கிட்டு இருந்தோம், அதை விட்டுட்டு பிரஸ்ல நம்ம கொடுத்துட்டு அவன் வேப்பங்குச்சியில வளர்க்கிறான். தொலைக்காட்சியில பாருங்க, விளம்பரம் வருது, ஈர்களில் ரத்தமா, பல்ல ஆடுகிறதா, உங்க பேஸ்ட்ல உப்பு இருக்கா, கறி இருக்கான, கருமாயம் முடிச்சவங்களா, அந்த உப்பும் அடுப்பு சாம்பலையும் கறி வச்சாங்களா, ரொம்ப நாளா விளங்கிட்டு இருந்தோம். அதை விட்டுட்டு இது கேவலம் பேசிட்டு இப்ப உப்பு இருக்கா, அதுல வேம்பு இருக்கா, அந்த வேப்பங்குச்சி வச்சுதான் பல்ல விளக்கிட்டு இருந்தோம். 95 வயசு வரைக்கும் பல்ல ஆடாம கறியை கடிச்சுக்கிட்டு செய்ய உட்காந்துருந்துச்சு திண்ணையில. இன்னைக்கு 30 வயசுல நாளை பிடிங்கிட்டு செட்டு பல் போட்டுட்டு திரியிறான். எல்லாம் மாத்தணும். திருப்பி வேளாண்மை அரசு பணியா கொண்டு வரோம். இங்க பாருங்க எப்படா சீமான் கொண்டு வருவாங்க. அரசு இடங்களை பூரா விளைநிலங்களா மாத்திரம். மக்கள் விவசாயம் செய்யாம விருப்பம் இல்லாத மக்கள்கிட்ட நிலத்தை குத்தகைக்கு எடுக்கிறோம். நீ விரும்பினா இல்ல வேலை செஞ்சுக்கலாம், இல்லைன்னா நான் கொடுக்குற சாப்பிட்டு வெளியில் இருக்கலாம், நிலத்தை கொடுங்குறோம். 2000 ஏக்கர் கரும்பு, வெறும் கரும்பு தான் வரும்னா கரும்புல இருந்து சக்கரை எடுக்கிற தொழிற்சாலை அங்கேயே பலாயிரக்கணக்கான பேருக்கு வேலை. அந்த கரும்புல இருந்து எத்தனால் பெட்ரோல் எடுக்கிற தொழிற்சாலை அங்க 10,000 ஏக்கர் 2000 ஏக்கர்ல தக்காளியில இருந்து தக்காளி உணவு தேவைக்கு பெட்டி அடுக்குவது, தக்காளியை பதப்படுத்தி வைக்க ஒரு தொழிற்சாலை, தக்காளி நம்ம மாநில மக்களின் தேவைக்கு பயன்படுத்திக்கிட்டு பிற மாநில மக்களுக்கு ஏற்றுமதி, பிற நாட்டின் தேவைக்கு ஏற்றுமதி. பிறகு அந்த தக்காளியிலிருந்து பழக்கூழ் ஜாம் தயாரிக்கிற தொழிற்சாலை, தக்காளியிலிருந்து தக்காளி ஊறுகாய் தயாரிக்கிற தொழிற்சாலை. அங்கனைக்கிலே பல 1000 பேருக்கு வேலை. எல்லாம் செய்ய முடியும். எள்ளு விதைக்கிறான், எள்ளுல இருந்து எண்ணெய் எடுக்கிற தொழிற்சாலை அங்கே, அதுல புண்ணாக்கு எடுக்கிற தொழிற்சாலை, எள்ளு மிட்டாய் தர தொழிற்சாலை, கடலையில இருந்து எண்ணெய் எடுக்கிற தொழிற்சாலை, அங்கிருந்து கடலை மிட்டாய் தயாரிக்கிற தொழிற்சாலை. எல்லாத்துக்கும் வேலை இருக்கு. இதை விட்டுட்டு பைத்தியக்கார பயிலுக வேலை இல்லைன்னு. வளர்ச்சினா எது வளர்ச்சி? இந்த கொண்டாய் போடு நோக்கியோன்னு கொண்டாந்து வெளிநாட்டுக்காரன் இறக்கி விடுறதா வளர்ச்சி? ஐயா, கார் இல்லைன்னு எந்த நாட்டிலையும் புரட்சி வந்தது இல்லையா? ஆனா நீரும் ஜோறு இல்லைன்னா அந்த நாட்டுல புரட்சியை கட்டுப்படுத்த எவனுக்கு இல்லையா? இதை புரிஞ்சுக்கிறோமா? ஒரு கார் தயாரிக்க 4,50,000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. 50 லட்சம் கார் ஆண்டு ஒன்றுக்கு என் மாநிலத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுது. அப்ப எத்தனை லட்சம் கோடி லிட்டர் தண்ணி நாசமாகுது. இந்த காரை தயாரிக்கிற இந்த நிறுவனம் தன் சொந்த நாட்டில் ஏன் தயாரிக்கிறேன்னா அவன் வளத்தை பாதுகாக்க நினைக்கிறான். ஆனா என் நாடு அப்பன் இல்லாத வீடு. எவனுவா எவ்வளவு சம்பாரிச்சுக்க, எனக்கு எவ்வளவு கமிஷன், அதுல நாசமாய் கொண்டிருக்கு. இதை மாற்றணும். நான் சொல்ற தொழிற்சாலையில வேலை இருக்கும், என் வளம் கெடாது, என் வளம் கெட்டு போகாது. ஒண்ணுமே வராதண்ணா, இது கரெக்ட் காடா இருக்கு, போடுறா ஆமணக்க கொட்டமத்தை போடுறா, அதுல இருந்து விளக்கெண்ணெய் தயாரிப்ப முடியாது. விளக்கெண்ணா எங்க அளவுக்கு கசக்கும், அதான் ஆங்கிலத்துல பிரெஞ்சு ஆயில்னா இனிக்கும், வாங்கி சாப்பிடுவான். எல்லாம் ஏமாற்று. முழுக்க மாற்றணும். ஆடு மாடு கோழி வளர்த்தல், மீன் வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல் அரசாங்க பணி. சிற்றூர்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தாத வளர்த்தெடுக்காது ஒரு தேசத்தின் பொருளாதார வளர்ச்சியை சமப்படுத்த முடியாது. அதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். ஆடு மாடு வளர்த்தலை அரசாங்க பணியாக மாத்திரம். அதுல பெரிய பொருளாதாரம் இருக்கு. பாலின் சந்தை மதிப்புல மட்டும் 3 லட்சம் கோடி இருக்கு. இதை எவனும் சொல்ல மாட்டான், செய்யவும் மாட்டான். ஆடு மாடு மேய்க்கிறது அவமானம் அல்ல, வெகுமானம் வருமானம் என்று வச்சு ஆடு மாடு வளர்த்தலை அரசாங்க பணியாக நம்ம மாத்திரம். உலக நாடுகளில் பெரும் செல்வந்த நாடுகள் ஆடு மாடுகளை வளர்த்துத்தான் வாழ்ந்து கொண்டு இருக்குது. 1 கிலோ ஆட்டுக்கறி 560 ரூபா. 100 கோடி மக்கள். நம்ம 100 பேர், தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்கோம்னா குறைஞ்சது 7 கோடி பேர் கறி தின்பான். ஆனா எங்க இருந்து கறி வருது? எல்லாரும் பால் குடிக்கிறான், ஆனா மாடே இல்ல. எங்க இருந்து பால் வருது? அவ்வளவு யூரியா தண்ணி, சோப்பு தண்ணி. அங்க மாங்கோ ஃபிளேவர், லெமன் ஃபிளேவர்னு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுப்பான், குளிர்பானம். அது போல இது மில்க் ஃபிளேவர், பால் இல்ல. அதை புரிந்து கொண்டு என் அன்பிற்குரிய மக்கள், எல்லாவற்றையுமே மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறதை புரிந்து கொண்டு ஒரு மாற்றத்திற்கான அரசியலை முன்னெடுக்கிற பிள்ளைகளுக்கு வாக்கு தரணும். ஏதோ சின்ன பசங்க சொல்லிட்டு தான் என்ன கூடாது.
நீங்க ஓட்டு போட்டாலும் போடலைனாலும் ஒரு நாள் நாங்க வென்று இந்த நாட்டை ஆள்வது உறுதி. அதுல எந்த 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 சந்தேகமும் இல்லை. எத்தனை நாளைக்கு தான் ஜெயலலிதா கருணாநிதியை கட்டி பிடிச்சு கிடப்பீங்க? எத்தனை நாளைக்கு தான் ஜெயலலிதா கருணாநிதியை கட்டி பிடிச்சு கிடப்பீங்க? அம்மா 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 அம்மான்னு பெத்த அம்மா கூட அப்படி கூட்டானான்னு தெரியல. எங்க ஊரு தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோயிலுக்கு, பண்ணாரியம்மன் கோயிலுக்கு காவடி தூக்கி பால் குடம் பன்னீர் குடம் தூக்குனதை விட ஜெயலலிதா அம்மையாருக்கு தூக்குனது பெருசு. எல்லாம் பண்ணி பண்ணி நாசம் பண்ணி நாட்டை எத்தனை லட்சக்கணக்கான கோடிகளை கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க தெரிஞ்சும் மறுபடியும் அறிவா இருந்த தமிழ் சமூகம் அவங்களுக்கு திருப்பி வாக்க போட்டு ஓட்டுக்குவே எது காசு கொடுக்குறேன். ஒழுங்கா உழைக்கிறவன உண்மையா இருந்தா எதுக்கு காசு தரணும்? அவன் அடிச்ச கொள்ளையில நமக்கு பங்கு தர்றான். அதை நம்ம புரிஞ்சுக்க வேணாமா? காசு தரவன் யாரு? காசை வாங்குறவன் யாரு? காலையில எந்திரிச்சு வேலைக்கு போறான், கரும்பு வெட்டுறான், வாழை வளர்க்குறான், வாழை இலை வெட்டிட்டு வரான், ஆடு வளர்க்குறான், மாடு வளர்க்குறான், விவசாயம் செய்யறான், நாள்தோறும் உழைக்கிறவன் கையேந்தி நிற்கிறான். இதுல ஒரு வேலையும் செய்யாதவன் காசு கொடுக்குறான். எப்படி இருக்கு? இவன் உழைப்பை சுரண்டி திருடி கொளுத்திருக்கிற கொலகாரப்பையில கூட்டம். இவனை விரட்டாம நீங்க எப்படி ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பீங்க? எப்படி ஒழிப்பீங்க? இதை கற்றறிந்த இளைஞர்கள், படித்தவர்கள் ஒரு புரட்சிக்கு தயாராக வேணாமா? 22 வயசுல தூக்கு கயிறு முத்தமிட்டு சத்தான் பகத்சிங். அவன் சொல்றான், பாலுக்கு அழாத குழந்தை, கல்விக்கு ஏங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியாங்கிறான். அப்படிப்பட்ட ஒரு தேசத்தை படைக்க வேணாமா? கால கொடுமை. இன்னும் தாலிக்கு தங்கம் இல்லை அப்படின்னு அம்மையார் ஜெயலலிதா நலத்திட்டத்துல தாலிக்கு 1/2 பவுன் தங்கம். உடனே தாலிக்கு அம்மா தான் தங்கம் கொடுத்தாங்க. குடிக்க வச்சு 2 லட்சம் பேர் செத்து போய் 2 லட்சம் பேர் தாலி எடுத்துக்காங்களே, இதுக்கு யாரு காரணம்? இவர் இலவச திருமணம். 68 வயசு ஆயிடுச்சு அம்மாவுக்கு, 68 ஜோடிக்கு. ஐயாவுக்கு 93 ஜோடிக்கு. நான் என்ன கேட்கிறேன், பொண்டாட்டி கூட இலவசமா கட்டிக்க முடியல. உனக்கு எதுக்கு பொண்டாட்டி கூட நீங்க கட்டிக்க முடியல? எதுக்கு பொண்டாட்டி? எதுக்கு தாலி கூட வாங்கி நீங்க கட்டிக்கிற முடியல? எதுக்குடா உனக்கு பொண்டாட்டி? ஏன்னா நாய் அதுக்கான ஜோடியை சேர்த்துக்கிறது, பண்ணி அதுக்கான ஜோடியை சேர்த்துக்கிறது. ஒரு மான தமிழன் உனக்கு ஒரு துணையை தேடிக்க முடியல, இலவசம். அதுக்கு அவசரத்துல அம்மா வந்துட்டாங்க, கட்டுக்க தாலின்னு. இந்த பிள்ளைய மாறி உட்காந்து பேசிக்கிட்டு இருந்ததுங்க, நேரம் ஆயிடுச்சுட்டு. டக்குன்னு அம்மா வந்துட்டா, கட்டுன்னு இவன் பொண்ணு அவன் கட்டிட்டு, அவன் பொண்ணு இவன் கட்டிட்டு. அந்த புள்ள ஓரமா உட்காந்து அழுகுது. அப்புறம் போய் மாத்திக்கிறீங்கம்மா. என்னம்மா இப்படி ஒரு மானம் கட்ட கூட்டத்தை ஊடகத்துல பார்த்திருக்கேன். திருப்பரங்குன்றத்துல வாழ்றிய பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு குறிஞ்சி நில தலைவனாகவும் தமிழின இறைவனாகவும் இருந்த நமது மூதாதை முருகன் அன்னைக்கு இந்த இனத்தின் அடிமை தலையறுக்க வேலை பாய்ந்தான். அதன் பிறகு அருண்மொழி சோழனும் அரசேந்திர சோழனும் வாழேந்தி பாய்ந்தார்கள். இந்த வழியே வருகிற மரத்தமிழர் கூட்டத்தில் பிறந்த மகன் எங்கள் தலைவன் பிரபாகரன் இந்த இனத்தின் உரிமைக்காக, விடுதலைக்காக துப்பாக்கி தூக்கி பாய்ந்தான். அவன் ஆயுதம் மௌனமாகி மிச்சம் வைத்ததை அவன் பிள்ளைகள் அரசியலாய் வென்று முடிக்க வேண்டும் என்று அறிவாயுதம் ஏந்தி அரசியல் களத்திலே நிற்கிறோம். என் அன்பான சொந்தங்களே, காலம் எங்களுக்கு வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு கருவிகளை கையளித்தது. இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. விலை எங்கள் தலையே ஆனாலும் அதை தருவோம். எங்களுக்கு அச்சம் இல்லை. சாவது என்று ஆகிவிட்டது. அது சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது என்ற தத்துவத்தை ஏற்ற பிள்ளைகள். வீழ்வது நலமாக இருப்பினும் வாழ்வது நம் இனமாக இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த தலைவனின் பிள்ளைகள். அஞ்சுவதும் அடிமணிவதும் தமிழர் பரம்பரைக்கே கிடையாது என்ற முழக்கத்தை முன்வைத்த புரட்சியாளன் பிரபாகரனின் பிள்ளைகள். என் அன்பிற்குரிய மக்களே, அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் இளையோர்களே, என் பாசத்திற்குரிய தம்பி தங்கைகளே, இதை புரிந்து கொண்டு நீங்கள் மாற்றத்திற்கான அரசியலை முன்னெடுக்க எங்களுக்கு துணை நிற்கணும். புதிதா என்ன நடக்க போகுது? திமுகவுக்கு ஓட்டு போட்டோம்,
அதிமுக ஓட்டு போட்டோம். நீங்க நினைச்சு பாருங்க, எல்லா உரிமைகளையும் பறிகொடுத்து நிற்கிற இந்த இனம், இவர்கள் இந்த கட்சிகள் ஆட்சிகள் காலத்தில் தான் எல்லாம் நடந்திருக்கு. கச்சத்தீவு பறி போனது இவர்கள் கட்சி ஆட்சி தான். காவிரி நதிநீர் உரிமை இவர்கள் கட்சி ஆட்சி தான். எல்லாம் அணு உலை வந்தது. அணு உலை சொல்றான், அணு உலை இல்லைன்னா மின்சாரம் அப்படின்னு. அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின்சார உற்பத்திக்கு அல்ல, மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணு உலையால் அல்ல. அணு குண்டு மேல உட்கார்ந்து இருப்பதும் அணு உலைக்கு பக்கத்தில் குடியிருப்பதும் ரெண்டு ஒண்ணுங்கிறான். நான் சொல்லல, அணு விஞ்ஞானியே சொல்றான். இது 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 எந்த வழியில ஏற்கிறோம்? ரஷ்யால வெடிச்சது செர்னோபில்ல. பல லட்சம் ஆண்டுகளுக்கு இதன் பக்கத்தில் வராதுன்னு ஒரு இரும்பு வேலியை போட்டு போயிட்டான், மூடிட்டு போயிட்டான். அன்னைக்கு அதிபராக இருந்த கோப்பச்சே ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறாரு. இது ரஷ்ய தேசத்திற்கு மட்டுமான இழப்பல்ல, உலகத்திற்கே ஏற்பட்ட பேர் அழிவு என்று முழக்கத்தை முன்வச்சுட்டு போயிட்டான். அந்த ரஷ்யாவை போய் அணு உலை வாங்கிட்டு வந்து இங்க வைக்கிறான். நீற்றுணை ஆய்வு தேனிக்கு பக்கத்துல தமிழர் நிலத்தினுடைய பெரிய வரமாக அரணாக இருந்த ஒரு கொடையாக இருந்த மேற்கு தொடர்ச்சி மலையில போய் கொடைதான். அவனே சொல்றான், பல லட்சக்கணக்கான டன் எடையுள்ள தூச காற்று மண்டலத்துல கலக்குங்கிறான். சும்மாவே இங்க மூச்சு கோளாறுல பல வச்சுக்கிட்டு இருக்கான். இந்த சுவாசிக்கிற காத்துல பல லட்சக்கணக்கான டன் எடையுள்ள தூசுபி கலந்தா என்ன ஆகும்? சரி, வெட்டு ஆய்வை நடத்துறீங்க, 50,000 டன் எடையுள்ள வெடிகுண்டுகளை வச்சு தேப்பாங்கலாம். அப்ப அது வெடிக்கிறது கற்களையில என்ன பண்ணுவீங்கன்னா உடனே எடுத்து வந்து ஓடு போட்டுருவோம். அவ்வளவு நல்லவங்களாடா நீங்க, அவ்வளவு நல்லவங்களா? என்ன பண்ணுவீங்க? என் நிலத்தை நாசமாக்குற எல்லா திட்டத்தையும் இங்க கொண்டு வர. நீற்றின் ஆய்வு இங்க, மீத்தேன் எரிகாற்று இங்க, அணு உலை இங்க. ஆனா எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இடம் இல்லை தமிழ்நாட்டுல. எப்படி நக்கல் அடிக்கிறான் பாரு. ஏன் கேட்க ஆடு இல்ல? உனக்கு அப்பம் கிடையாது. கர்நாடகாரன் ஒரு சொட்டு தண்ணி தமிழனுக்கு கிடையாதுங்கிறான். நான் முதலமைச்சர் சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுவானா? ஒரு சொட்டு மின்சாரம் கர்நாடகம் கிடையாது. மூடா போட்டோம்ல, அது சரியா சொல்ல முடியாது. கருணாநிதி சொல்ல முடியாது. இங்க அம்மாவுக்கே வழக்கு உச்ச நீதிமன்றத்துல, இங்க ஐயாவோட மகளுக்கு வழக்கு. 2 பேரும் முடிய முடிச்சு வச்சிருக்கான். ஒண்ணுமே பண்ண முடியாது. தடை மீறி ஜல்லிக்கட்டை நான் நடத்துறேன். என்னது? களவாணி பயில தான், களவாணி பயில. இவங்க என்ன பண்றாங்க தெரியுங்களா? வீரப்பன கொலகார திருடன்ட்டாங்க. வீரப்பன் திருடன், வீரப்பன் கொள்ளக்கார பைய. அப்படியாடா? வீரப்பனே திருட, வீரப்பனே கொள்ளக்காரனா ஜெயலலிதா கருணாநிதிக்கு என்னடா பேரு? ஒண்ணு ஊழலை ஒழிப்புங்கிறாங்க. ஊழல் வழக்கு உச்ச நீதிமன்றத்துல இருக்கு. இப்ப ஜெயலலிதா அம்மையாருக்கு தீர்ப்பு வரல. எதுக்கு அதிமுகவை பாரதிய ஜனதா ஆதரிக்குது? பதில் இல்லை, பதில் இல்லை. எங்க அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் சொல்றாரு, என்ன சொல்றாரு? இந்த ஓட்டுக்கு காசு கொடுக்கறது அது தடுக்க முடியல, அதிகாரிகளே காசுக்கு சரணடைஞ்சு தஞ்சம் போயிட்டாங்கிறாரு. இதை நான் சொல்லலாம், ஒரு எளிய மகன். இந்த நாட்டை ஆளுகிற வலிமை படைத்த அதிகாரத்தை வைத்துக் கொண்டிருக்கிற அண்ணனும் ஒரு கட்சியும் சொல்றது ஏற்புடையது அல்ல. ஓட்டுக்கு காசு கொடுக்கும் போது எப்ப ஓட்டு போடுறதுக்கு பரிசீலனைகளை பாதுகாக்கிறதுக்கு துணை ராணுவம் வருது இல்ல, சிறப்பு படைப்பிரிவு வருது இல்ல, அப்ப ஓட்டுக்கு காசு கொடுக்கறத பிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் போர்ஸ், ஒரு சிறப்பு படையை உருவாக்கி சீருடை இல்லாத மக்களோட ஊடுருவ விட்டு எங்க காசு கொடுக்கறான வாங்குறானோ ஒரு 1000 பேரை தூக்கி உள்ள போடு, காசு கொடுக்கறான பாப்போம். செய்ய முடியாதா? இந்த ஒரே நாள்ல 88 விழுக்காடு புழக்கத்தில் இருந்த 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு ஒரே நாள்ல சொல்லிட்டார் ஐயா. ஒரே நாள்ல ஒரு நிமிட அறிவிப்புல இந்த நாட்டையே முடக்கி போட்ட முடியும் உங்களால. ஒரே நாள்ல நாடு முழுக்க சாராய கடையை மூடணும் கொண்டு வர முடியாத, மது ஒழிச்சிட முடியாத, முடியாது. அப்படி ஒரு நள்ளிரவுல அறிவிங்கல, எந்த இடத்துலயும் மது விற்க கூடாது போடுங்க, அப்படி போடுங்க. நாங்கெல்லாம் கூட எங்க ஓட்ட உங்களுக்கு போடுறோம். சொல்லுங்க பாப்போம். நோக்கம் இல்ல, நோக்கம் இல்ல, நோக்கம் இல்ல. மொரார்ஜி தேசாய் இந்த நாட்டை ஆண்டாரு, ஐயா விபி சிங் ஆண்டாரு, ஐயா லால்பூரி சாஸ்திரி ஆண்டாரு. இப்படி நம்ம ஐயா மாதிரி தான், நரேந்திர மோடி மாதிரி தான் 4000 கோடிக்கு தனி விமானம் வாங்கி பறந்துட்டு இருந்தாங்களா? அப்படியா? நாங்க எப்படிப்பட்ட தலைவனின் பிள்ளைகள் நாங்கள்லாம்? யாரை பார்த்து அரசியல் செய்ய வந்தோம்? பெருந்தலைவர் காமராஜர் ஒரு கலெக்டரை கூட்டு உட்காரு முன்னாடி மாவட்ட ஆட்சியர் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு டீ கொடுக்குறாரு. அவர் கலெக்டருக்கு முன்னாடி டீ வச்சுட்டாங்க. ஐயா டீ எடுத்து குடிக்கிறாரு. அவர் டீயை குடிக்கல. கலெக்டர் எட்டி டீ கோலையே பார்த்துட்டு இருக்காரு. அந்த டீக்குள்ள ஒரு ஈ விழுந்து துடிக்குது. அவர் அதை பார்த்துட்டு பேசாம இருக்காரு. கலெக்டர் ஐயா விரல விட்டு ஈ எடுத்து வெளியில விட்டாரு. நீங்க கிளம்பலான்ட்டார்.
கலெக்டர் பார்க்குறாரு, இல்லை நான் உங்களை கவனிச்சேன், இந்த டீக்குள்ளே ஈ விழுந்துருச்சு, இந்த ஈ எடுத்து வெளியில் விட்டுட்டீங்க, வேற டீ குடிச்சிக்கலாம், உங்களுக்கு டீ முக்கியம், எனக்கு உள்ள துடிச்சிக்கிட்டு இருந்துச்சுல அந்த ஈ முக்கியம். இதுதான் உங்களுக்கு. நீங்க மக்களின் பிரச்சனைய, மக்களின் சிரமத்தை கவனத்தில் எடுத்து வேலை செய்ய மாட்டிய, நீங்க கிளம்பலான்ட்டாரு. அப்படிப்பட்ட தலைவன் நீ ஒரே நாள்ல ரோட்டு செல்லான்னு போயிட்ட. 130 கோடி மக்கள்ல 125 கோடி மக்கள் தெருவில் நிக்கிறான். எந்த பெரும் முதலாளி வங்கி வாசல்ல நிக்கிறான், ஏடிஎம் வாசல்ல எல்லாம் நிக்கிறான். பஞ்சப்பராரி, அண்ணாடங்காட்சி, தினக்கூலி, எந்த வேலைக்கும் போகாம கையில் இருக்கிற 1000-500 மாத்திக்கிட்டு அரிசி பருப்பு வாங்குறதுக்கு அல்லாடிக்கிட்டு இருக்கு. நாட்டுல மீன் வியாபாரம் இல்ல, பூ வியாபாரம் இல்ல, பால் வியாபாரம் இல்ல, அரிசி பருப்பு வியாபாரம் இல்ல, ஜவுளி வியாபாரம் இல்ல, எல்லா வியாபாரமும் படுத்துக்கிச்சு. இதுல ஏற்பட்ட பொருளாதார தேக்க நிலை, மந்த நிலை, பின்னடைவுக்கு 20 ஆண்டுகளுக்கு மேலாக சரி செய்ய என்ன நிர்வாகம் செய்ய? நீ ஒரு நாட்டை ஆளுகிற முதன்மை அமைச்சர் ஒரு பொறுப்பற்று செல்லாது அப்படின்னா நீ என்ன செஞ்சிருக்கணும்? 2000 ரூபாய்க்கு புதுசா 500 நோட்டு புதுசா அடிக்கிற மாதிரி 1000 ரூபாயும் புதுசா அடிங்க. அடிச்சுட்டு 100 ரூபா, 50 ரூபா, 1000 ரூபா, 500 அந்த புதுத்தாளை கொண்டாந்து வங்கியில நல்லா இறக்கி வச்சுட்டு, ரகசியமா வச்சுட்டு, திடீர்னு ஒரு நாள்ல செல்லாது அப்படி சொல்லியிருந்தா பரவாயில்ல. நீ இன்னும் 1000 ரூபாய் நோட்டு இப்பதான் எங்கேயோ ஒரு இறக்குற, இன்னும் சேரல. நீ அடிச்ச 2000 ரூபாய் ஏடிஎம்குள்ள போகல. பிரச்சனை தான், ஏடிஎம்குள்ள போகல. இதுக்குள்ள போகணும்னா வேற நோட் அடிக்கணும், இல்லைன்னா இந்த உலக நாடு முழுக்கி ஏடிஎம் மாத்தணும். இது ரெண்டுமே தண்ட செலவு. ஏன்னா அக்கௌண்ட் காசு பதில் இல்லை. இதான் கருப்பணத்தை ஒழிக்கிறதா? கருப்பணத்தை நீ என்ன 10வது படிச்சுட்டு இருக்க எங்க கட்சிக்கார பிள்ளை திருநெல்வேலியில் ஒரு யோசனை சொல்றான். ஏன் இந்த மாத்திரை 6 மாசத்துக்கு மேல எக்ஸ்பைரி ஆயிரும், ஜல்லாது காலாவதி ஆயிரும். ஏன் இந்த உணவுப் பொருள், இந்த பாக்கெட்ல அடைச்சிருக்கிற இந்த உணவுப் பொருள் 6 மாசத்துக்கு அப்புறம் காலாவதி ஆயிரும் மாதிரி இந்த 1000 ரூபாய் நோட்டு 5 வருஷத்துக்கு அப்புறம் செல்லாதுன்னு ஒரு இதை போட்டு விடு, முடிஞ்சு போச்சுல. இந்த 500 ரூபாய் நோட்டு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான், 5 வருஷம் செல்ல அப்புறம் செல்லாதுன்னா முடிஞ்சு போச்சுல்ல. அதை விட்டு சும்மா ஒரே ராத்திரியில விட்டுட்டு ஜப்பானு காலையில கிளம்பி போயிட்டாரு. என்னமா பேசுறாரு? இதமே ஷாத் மேக அவங்க புதுசு புதுசா ஒரு திட்டங்களை கொண்டாடுறாங்க. ஸ்வச்ச பாரத்ங்கிறாங்க, தூய்மை இந்தியா, ஸ்வச்ச பாரத்ங்கிறாங்க. அப்ப மிச்ச பாரதத்தை என்னடா பண்ணுவீங்க? அதை வச்சு தின்றோம் நாங்க. அது உங்களுக்கு இருக்காது. ஏ கிளீன் இந்தியா, கிளீன் இந்தியா என்னடான்னு கேட்டேன். 5 வருஷம் பார்த்தா இந்தியா இருக்காது. என்னடா நாட்டை காணோம்னு நான் சொன்னேன். கிளீன் இந்தியான்னு தொட்டாச்சு எப்படி சுத்தமா வச்சிருக்கேன் பாரு. ஆறு, ஏரி, குளம், குட்டை, மலம், மட்டை எது இருக்காது, எல்லாத்தையும் தின்றான். இதுக்கு பேர் ஸ்வச்ச பாரத், கிளீன் இந்தியா. ஒரு தூய இந்தியானா எது? சாதிய ஏற்றதாழ்வு இழிவற்ற நிலை, பெண்ணி அடிமைத்தனமற்ற நிலை, ஆண் பெண் பாலியல் வேறுபாடற்ற சமத்துவம், ஏழை பணக்காரன் என்ற வர்க்க வேறுபாடற்ற சமநிலை, எல்லாருக்கும் கல்வி, எல்லாருக்கும் மருத்துவம், சரியான தரமான மருத்துவம் இலவசம், சரியான சாலை வசதி, தடையற்ற மின்சாரம், தூய குடிநீர் இலவசம். அப்படி ஒரு நாடை படைக்கணும்டா. அதான்டா தூய இந்தியா, அதான தூய இந்தியா. அப்படி ஒரு இந்தியா வருமா? வருமா? சோனியா காந்திக்கு அம்மையாருக்கு முடியல, அமெரிக்கால மருத்துவம். ஐயா யுவராஜ் சிங் கிரிக்கெட் விளையாட்டுக்கு முடியல, அமெரிக்கால மருத்துவம். அம்மையார் ஜெயலலிதாவுக்கு முடியல, லண்டன் டாக்டர் இங்க மருத்துவம். சிங்கப்பூர் டாக்டர் மருத்துவம். எங்களுக்கு முடியல, யார் பாப்பா? யார் பாப்பா? இந்த நாட்டின் முதலமைச்சருக்கு அப்போலோல படுக்கிறாங்க. அரசு மருத்துவமனை எதுக்கு? ஆடு மாடு கட்டி போடுறதுக்கா? பலாயிரக்கணக்கான கோடி அதை நிர்வகிக்க ஒதுக்குற நீங்க, அரசை நடத்துகிற நீங்களே அரசு மருத்துவமனையில் படுக்கிறேன்னா என்ன அர்த்தம்? தரமாலைன்னு அர்த்தம். இப்ப 45 நாள் கழிச்சு உயிரோட இருக்கதா சொல்றாங்க. அங்க போய் படுத்திருந்தா 4 நாள்ல முடிஞ்சிருக்கும். அதானே? அதானே? அப்ப இது என்ன அர்த்தம்? உங்களுக்கு லண்டன்ல இருந்து மருத்துவர்கள் பாக்குறான், எங்களுக்கு என்ன போய் பார்ப்பான்? இப்ப அறிக்கை, காலையில அறிக்கையை பார்த்தீங்கல்ல, மக்களினுடைய வேண்டுதலால் நான் உயிர் படைச்சிட்டேன். அப்ப இந்த டாக்டர் தெண்டான் எடுத்து படிச்சாங்க. ஏழை இருக்கிற இந்த வாய்த்து மத டாக்டர் தற்கொலை பண்ணி சாகலாம். ஒரு மருந்து கந்த குடிச்சிட்டு செத்து போறான். வேண்டுதலால் படைத்துக் கொண்டேன். எப்படி இருக்கு அறிக்கையிலே? அப்பவும் இத்தனை நாள் இருந்து ஒரு அறிக்கை வருது. அந்த அறிக்கை என்ன வருது? எனக்கு ஓட்டு போடுங்கன்னு வருது. எப்படி இருக்கு? நீட்டுங்கிற பொது தேர்வு, மருத்துவத்துக்கான பொது தேர்வை எதிர்த்தீங்க. அதுல ஏன் கையெழுத்து வந்துச்சு? ஜிஎஸ்டி மசோதா, அந்த வரி விதிப்பை எதிர்த்தீங்க. அதுல யார் கையெழுத்து? ஏன் கையெழுத்து போட்டீங்க?
உணவு பாதுகாப்பு மசோதாவை எதிர்த்தீங்க, அதுல எங்க எடுத்து போட்டீங்க. உதய மின் திட்டத்தை எதிர்த்தீங்க, அதுல எங்க எடுத்து போட்டீங்க. இதுக்கெல்லாம் எந்த விளக்கமும் இல்ல. இந்த நோட்டு செல்லாத நாய்க்கு நடு ரோட்ல நிக்கிற மக்களுக்கு ஒரு ஆறுதலா வார்த்தை இல்ல. ஆனா என்னை வாழ வைத்த தெய்வங்களாய் நீங்கள் எப்போதும் போல எனக்கு ஓட்டை போட்டுட்டு தெருவில் நில்லுங்க, அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லைன்னு ஒரு அறிக்கை. இந்த சனமும் போட்டுரும், அது ஆள் இல்லை. ரெண்டு பேருமே படுத்து கிடக்குறாங்க. ஆனா எங்க இருக்கிறாங்க எப்படி இருக்காங்க யாருக்கும் தெரியல. ஆனா இந்த ஜனங்கள் ஆள் இல்லை, வேற வழி இல்லைன்னு போடுது. வழியே இல்லை என்று சொல்வது அவமானம். நாமே ஒரு வழியாக மாறுவதுதான் தன்மானம். வழியே இல்லை வழியே இல்லை என்று புலம்புவது மடமை. நாமே ஒரு புதிய வழியாக மாற வேண்டியது ஒவ்வொரு தமிழனின் கடமை என்பதை புரிந்து கொண்டு மாற்று அரசியல் புரட்சியை முன்னெடுக்கிற எளிய மக்கள் உங்களின் பிள்ளைகளுக்கு வாக்கு தந்து வலிமை பெற செய்யணும். எல்லாத்தையும் மாற்றி விட்டுருவோம். நீங்க கவலைப்படல. தரமான சாலை, தூய குடிநீர், இலவசம், தடையற்ற மின்சாரம், எல்லாத்தையும் மாற்றி. அப்படிப்பட்ட ஒரு நாட்டை, புதிய தேசத்தை படைப்பதற்கு பெருங்கனவு கொண்டு நிற்கிற உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு தந்து எங்களை வெற்றி பெற செய்யணும். அதிமுகவுக்கு வாக்கு செலுத்தி ஐயா போஸ் வென்று என்ன ஆக போகுது? அங்க மேசை தட்டுற அடிமையில கூட ஒரு அடிமை போய் தட்ட போகுது. வேற ஒண்ணும் இல்லை. தானே தலைவி, தன்மான தலைவி, புரட்சி தலைவி, இதை விதையும் டாக்டர் அம்மா என்பது அதுல என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க. பழக்கருப்பே ஐயா பக்கத்துல ஒருத்தர் இருந்தாரு, கட்சியிலிருந்து போயிட்டாரு. அவர் தூங்கிட்டு எல்லாரும் கை தட்டும் போது டக்குன்னு பதவி எந்திரிக்கிறாரு. எங்க நீ எழுப்பி விட்டுருக்கலாம்ல. அந்த அம்மா வீட்டுல போய் போட்டு பார்க்கணும். நான் பேசிட்டு இருக்கேன், எல்லாரும் கை தட்டா நீ தூங்குறியான்னு காலி பண்ணி விட்டோம். கார்ல ஏறி போகும்போது ஏன் இப்படி கும்பிடுறாங்க தெரியுதா? கண்ணாடியில பார்க்க எவன் குனிகிறான், எவன் நிமிர்ந்து நிக்கிறான்னு. ஆமா, நீங்க பாருங்க. ஒரு தடவை காலில் விடாதீங்க, எந்திரிங்கன்னு சொல்லியிருக்கா பக்கத்துல. இப்படி உட்கார்ந்து இருக்கோம். ஒருத்தெல்லாம் விழுந்தான். அந்த அம்மா வீட்டுக்கு போச்சு எந்திரிக்கல. தமிழ பண்பாடு வணங்குறது, குனிஞ்சு வணங்குறது. ஏன் சரி அந்த அம்மாவையாவது சரி குனிஞ்சு வணங்க பரவாயில்ல. அந்த அம்மா போற கார் சக்கரத்தையா கும்பிடுறது? மேல பறந்து போகுது, விட தொலை வேண்டி தானே. விடுகிற நிழலை கும்பிடுறான், ஹெலிகாப்டர் நிழல். இப்படி ஒரு தமிழ் சமூகம் எங்கேயாவது நீங்க பார்த்திருக்கீங்களா? இப்படி ஒரு மானங்கட்ட இனத்தை. இவன் மானத்துக்காக உயிரை விட்ட பரம்பரை, மானத்துக்காக உயிரை விட்டவன். அப்படிப்பட்ட ஒரு இனத்துல பிறந்துட்டு ஒரு ஈனர் கூட்டமா மாறி நிக்குது. இதை மாற்றணும், இதை மாற்றணும். ஒன்றை நீங்க புரிந்து கொள்ளுங்க. 50 ஆண்டுகளாக இந்த நாட்டை ஆண்டுட்டாங்க, அரை நூற்றாண்டுகளாக. அரை அங்குலம் கூட இந்த நாடு வளரல, வாழல, உயரல. இன்னைக்கு வரைக்கும் நீங்க இலவசம் கொடுத்தா தான் வாங்கி சாப்பிடுற நிலைமைக்கு நம்மளை தள்ளி வச்சுட்டான். நான் கையேந்தனா பிச்சைங்கிறீங்க, கேவலமா பேசுறீங்க. பிச்சைக்கார பையன். நம்ம எல்லாரும் சேர்ந்து கையேந்தனா அது பிச்சை இல்லாம இலவசங்கிறீங்க. இது எப்படி இருக்கிறது? எப்படி இருக்குது? ஜெயலலிதா மிக்சி கொடுக்குது, கிரைண்டர் கொடுக்குது, டிவி கொடுக்குது, ஃப்ரிட்ஜ் கொடுக்குது. அவங்க அம்மா வீட்டு காசு சிறுவாடு சேர்த்தா கொடுக்குது. யார் காசு? ஏன்னா அப்பா வீட்டு காசு. எங்க போச்சு ஜெயலலிதா அந்த காசுக்கு? கரும்பு வெட்ட வந்துச்சா? களை எடுக்க வந்துச்சா? மாட்டு சாணியை தட்டி எறாட்டி ஏற்றி வித்துச்சா? பால் வீச்சு மோர்தறி கடைஞ்சி வித்துச்சா? எவன் காசு? உன் காசு. உன் காசை எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு முழு வெள்ளத்தையும் தின்னுட்டு ஒரு வாய்க்கிட்ட விரட்ட இழுவி விடுற மாதிரி இழுவி விட்டு போயிட்டான். இந்த பய மக்களாக அம்மா வந்தா மிக்சி கொடுக்குது, கிரைண்டர் கொடுக்குது, டிவி கொடுக்குது. இதை கூட வாங்கலைன்னா தூக்கு பிடிச்சாங்க. இதை கூட வாங்கலாம். எதுக்கு வாங்குற? எதுக்கு வாங்குற? அவங்க மிக்சி கொடுக்குற, இவங்க ஆட்டுக்கல் கொடுக்குறேன்னா இவ்வளவு நாள் தோசை முக்களி சுட்டுத்தீங்களையோ, களிமணியா ஊற்றி தின்னுக்கிட்டு இருந்தான். இது ஒரு தன்மான இழப்பு. இதில் இருந்து மானத்தோடு மீள வாழ என் அன்பிற்குரிய மக்கள் அநியமாகணும். அதுதான் அரசியல், அதுதான் மாற்று. உணர்வை இழந்து உரிமை இழந்து நிற்கிற இன மக்கள் தன்மான உணர்வு பெற்று உரிமைகளை மீட்பதற்கு அரசியல் செய்வதுதான் புரட்சி. அப்படிப்பட்ட புரட்சிகர அரசியலை முன்னெடுக்கிற உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு தந்து வலிமையடை செய்யணும். இதுல சரவணன், மருத்துவர் சரவணன் வென்று போய் என்ன போகுது? ஐயா ஸ்டாலின் 10 நிமிஷம் சட்டசபையில் உட்கார்ந்து ஒரு நாளை சொல்லுங்க பார்ப்போம். போவாங்க, வெளியில வந்துருவாங்க. அதுக்கு பேரு வெளிநடப்பு. போவாங்க, வெளியில வந்துருவாங்க. நாங்கள் அப்படி சொன்னோம், அவை குறிப்பில் அதை நீக்காததால் நாங்கள் வெளியேறி சென்று கொண்டிருக்கிறோம். அதை எழுதி வச்சு படிக்கிறது. திராவிட முன்னேற்ற கட்சி பேர் மறந்துருச்சு, தலைவர் கலைஞர் அப்பா பேர் மறந்துருச்சு. நேற்று போய் புதுச்சேரியில நாராயணசாமி உதயசூரியல சின்னத்தில் போட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு அவரு போயிட்டு இப்ப இவரு போன இன்னொரு ஆளு வெளிநடப்பு செய்யும்.
மான புலிகளை, வீர புலிகளை, தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகளை உள்ள அனுப்புங்க, உள்ள அனுப்புங்க. என் தம்பி மகாதேவனுக்கு வாக்கு செலுத்தி வெல்ல வைங்க. அதிமுக வென்றால் வழக்கமா ஒரு செய்தி, திமுக வென்றால் வழக்கமா ஒரு செய்தி. நாம் தமிழர் கட்சியும் என் தம்பி மகாதேவனம் என்றால் வரலாற்றில் ஒரு புரட்சி. புரட்சி சொல்றாங்க, திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்குங்கிறான். திருப்பரங்குன்றம் தொகுதியில என் தம்பி மகாதேவன் வென்றால் இந்திய அரசியலிலே அது எதிரொலிக்கும். புரிந்து கொண்டு என்னிடம் இடையே என் உடன் பிறந்தவர்கள், தம்பி தங்கைகள், நாளைய இந்த தமிழ் சமூகத்தை, தமிழகத்தை வலிமைமிக்க வளமைமிக்க தமிழகமாக மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்கள், நீங்கள் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை இந்த உங்கள் உடன் பிறந்தவர்களுக்கு செலுத்துங்கள். இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்திலே தாருங்கள். இருண்டு கிடக்கிற தமிழ் சமூகத்திற்கு ஒளியேற்றுங்கள். அன்பிற்குரிய சொந்தங்களே, வீடுகளில் எத்தனை விளக்கு இருந்தாலும் எந்த விளக்கும் தன்னை வருத்தி கொண்டு வெளிச்சத்தை தருவதில்லை. மெழுகுவர்த்தி தான் தன்னை வருத்தி கொண்டு அழித்துக் கொண்டு உலகத்திற்கு வெளிச்சத்தை தருகிறது. அப்படிப்பட்ட தியாகத்தின் அடையாளமாக இருக்கிற மெழுகுவர்த்தியை சின்னமாக ஏந்தி வருகிறோம். சின்னங்களுக்கு வாக்கு செலுத்துவதை விட்டுவிட்டு நல்ல எண்ணங்களுக்கு வாக்கு செலுத்துவதை நீங்கள் கவனத்தில் கொண்டு வாக்கு செலுத்த வேண்டும். பெருங்கனவோடு நிற்கிற இந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு தந்து எங்களை வெல்ல வைப்பது ஒரு கால தேவை, வரலாற்று கடமை என்பதை உணர்ந்து என் ஆறுயிர் இளவல், என் அன்பு தம்பி மகாதேவன் அவர்களுக்கு இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்தில் வாக்கு தந்து வெற்றி பெற செய்யுங்கள். நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்கள். நாளைய தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள். மாற்று அரசியலுக்கு வாக்களியுங்கள். மான தமிழினத்திற்கு வாழ்வழியுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை மலரும் நமது அரசரை சொல்லும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.